திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். நாக்கை நீட்டி தனுஷ் ஆர்த்தி ஃபோட்டோ. இதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வரம்பு மீறி பேசும் சுசித்ரா. நடிகர் ரவி மோகனின் குடும்ப பிரச்சனை புயலை கிளப்பியுள்ளது. ஆர்த்தியின் அம்மா தனது மகளுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற ஜெயம் ரவிக்கு வேண்டுகோள் வைத்திருந்த நிலையில் பாடகி சுசித்ரா ஆர்த்தி தனுஷுடன் நாக்கை வெளியில் நீட்டியபடி இருக்கும் போட்டோவை வெளியிட்டு இருந்தார். மேலும் நாக்கை வெளியில் நீட்டி போட்டோ எடுத்திருப்பதற்கு பின்னால் இருக்கும் அர்த்தம் குறித்து பேட்டியில் கூறியுள்ளார். ஆர்த்தி ஜெயம் ரவி விஷயத்தில் ஆர்த்தி பாவம் என்பது போல பல செய்திகள் இணையத்தில் வந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு காரணம் ஆர்த்தியின் குடும்ப நல யூடியூபர்களுக்கு பரிசுகளை அளித்து பணங்களை கொடுத்து அவர்களை சரி கட்டிவிட்டது. இதனால் அனைவருமே ஆர்த்திக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். ஆனால் கெனிஷா என்னுடைய தோழி. அவர்கள் இருவரும் கஷ்டப்படுவதை என்னால் பார்க்க முடியவில்லை. ஒரு சில கட்டத்திற்கு மேல் கெனிஷாவை மிகவும் மோசமாக பலர் விமர்சனம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இதனால் எனக்கு தெரிந்த விஷயத்தை நான் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு வருகிறேன். ஜெயம் ரவியும் கெனிஷாவும் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கிறார்கள். ரவிக்கு கெனிஷா மிகவும் ஆறுதலாக இருக்கிறார். அவருடைய ஆதரவும் இல்லாமல் நிற்கதியாக அழுது கொண்டு இருந்த ரவிக்கு அடையாளம் கொடுத்தது கெனிஷா தான். வாழ்க்கையை தொலைத்து வந்தபோது அவர் அசுவாசப்படுத்தி அவரை இதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறார். மன அழுத்தத்தால் ஜெயம் ரவி குடிக்கும் அடிமையாக இருந்தார். கெனிஷா அதிலிருந்து மீண்டு அவரை பாதுகாத்து வருகிறார். ஜெயம் ரவி தினமும் தனது குழந்தைகளை நினைத்து அழுது கொண்டு இருப்பதாக கெனிஷா என்னிடம் சொன்னால், உண்மையில் ஆர்த்திக்கு குழந்தைகள் மீது பாசம் அக்கறை எல்லாம் இல்லை. ரவி குழந்தைகளை பார்க்கக்கூடாது என்பதற்காக ஸ்கூலுக்கு பவுன்சர்கள் செல்கிறார்கள். இதுதான் பணக்கார அராஜகம். ஆர்த்தி ஜெயம் ரவி பிரச்சனை என்பது இன்று நேற்று ஆரம்பித்த பிரச்சனை இல்லை. காதலிக்கும் போது நல்ல பெண்ணாக தன்னை காட்டிக்கொண்ட ஆர்த்தி திருமணத்திற்கு பிறகு பல ஹீரோக்களை பார்த்ததும் அப்படியே மாறிவிட்டார். த்ரிஷா, ஜெயம் ரவி இருவரையும் படு மோசமானவர்கள் என்று இந்த சமுதாயத்திற்கு சித்தரித்துவிட்டு சில மாதங்களுக்கு பிறகு தனுஷ் ஆர்த்தி இருவரும் திருமணம் செய்து கொண்டு வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதன் பிறகு குஷ்பு தான் இருவரையும் சேர்த்து வைத்தேன் என்று பெருமையாக பேசுவார். 3 மாதத்திற்கு முன்பு தான் ஜெயம் ரவிக்கு ஆர்த்திக்கும் தனுஷுக்கும் இருக்கும் ரிலேஷன்ஷிப்பில் தெரிய வந்தது. எல்லாத்தையும் ஜெயம் ரவி கோர்ட்டில் வெளியிடுவார். ஆர்த்தி ஜெயம் ரவி விருப்பு ஏற்பதற்காக தனுஷுடன் சேர்ந்து நாக்கை வெளியில் நீட்டி ஃபோட்டோ எடுத்து விழுந்தார். இப்படி நாக்கை நீட்டி ஃபோட்டோ எடுப்பதற்கு இன்ஸ்டாகிராமில் சில கோட் வார்த்தைகள் இருக்கிறது. அப்படி ஃபோட்டோ எடுத்தால் மேட்டர் முடிந்து விட்டோம் என்று அர்த்தம். எங்களுக்குள் தொடர்ந்து மேட்டர் நடக்கும் என்று அர்த்தமாம். இது காலத்து இளைஞர்களுக்கே தெரியும். இதனால் ஜெயம் ரவிக்கு தெரியாது. அப்படி எதுவுமே தெரியாத ஒரு நல்ல பையன்தான் ரவி. தனுஷும் ஆர்த்தியும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட ஃபோட்டோ இணையத்தில் இதற்கு முன்பு இருந்தது. ஆனால் தற்பொழுது இந்த ஃபோட்டோ இல்லை. ஆர்த்தியும் இவங்க அம்மாவும் தேடி தேடி ஃபோட்டோவை டெலீட் செய்து விட்டார்கள். இதற்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் ஜெயம் ரவியிடம் இருக்கும் அந்த வெளியில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான். ஆர்த்தி நீதிமன்றத்திற்கு வர பயப்படுகிறாள் என்று பாடகி சுசித்ரா அந்த பேட்டியில் பேசியுள்ளார். இதை பார்த்த பலர், நீங்கள் காசு வாங்கி கொண்டுதான் பேசுகிறீர்களா? எல்லாத்துக்கும் தனுஷ் தான் காரணம் என்று சொல்வது சரியில்லை என சுசித்ராவை திட்டி தீர்த்து வருகிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.